சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எடப்பாடி பழனிசாமியை அரசியலுக்கு கொண்டு வந்தவரு செங்கோட்டையன் தான். இப்ப அதே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சுட்டாராங்கிற ஒரு கேள்வி அதிமுக வட்டாரத்திலையும் பொதுமுக வட்டாரத்திலையும், முக்கியமா எதிர்கட்சிகள் வந்து சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கே சண்டை அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து செங்கோட்டையன் தனியா போக போறாரா, இல்ல ஏற்கனவே 3 பேர் பிரிஞ்சிருந்தாங்கல்ல, அவங்க கூட ஒருத்தர டைப் வைக்க போறாரா, இல்ல 4வது ஒரு அணி இவர் உருவாக்குவாரா, இல்ல வடக்கு நோக்கி போக போறாரா, பல கேள்விகள் இருந்தது. நேத்து வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் விழா வந்து நடந்தது. அதுல கலந்துகிட்டாரு செங்கோட்டையன். அது ஒரு சின்ன ஊரா இருந்தா கூட அதிமுக எல்லாமே கோபிச்செட்டிப்பாளையத்தை நோக்கிதான் உட்கார்ந்து இருந்தாங்க, என்ன பேச போறாரு அப்படின்னு. எப்பயுமே அவங்க வைக்கிற பேனர்லயே என்ன அரசியல் நிலைப்பாடுங்கிறது புரிஞ்சிடும். சில பேர் பேனர்ல பேர் போடாதனால வெட்டுக்குத்து வரைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பல கட்சிகள் இது வந்து நடந்திருக்கு. நேத்து பேனர்ல 2 பேரும் ஈக்குவல் சைஸ்ல இருந்தாங்க, எடப்பாடியும் செங்கோட்டையனும். மறக்காம எம்ஜிஆர் போட்டோவும் ஜெயலலிதா போட்டோவும் அங்க இருந்தது. அவங்களது ஃபுல் உருவ போட்டோ வச்சுட்டாங்க, இவங்க 2 பேர் போட்டோவும் பெருசா வச்சுட்டாங்க. எப்பவும் வந்து அந்த உள்ளூர் தலைவர் போட்டோ கொஞ்சம் சின்னமா இருக்கும், எஸ்பி வேலுமணியோ இவங்களும் எடப்பாடியோட சின்னமா தான் போடுவாங்க. இவர் ஒரே சைஸ்ல போட்டு, அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளூர் மக்கள்ல உண்மையாலுமே வந்து வெயிட்டு காட்டுற ஒரு நம்பர் தான் செங்கோட்டையன். அது இல்லாம அவருடைய சிஷ்ய பிள்ளை தானே எடப்பாடி, அவருக்கு நேரா குருவோட போட்டோ போட்டா என்னங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குருவோட போட்டோ இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டு எடப்பாடியோட சின்னதா போட்டிருந்தா பஞ்சாயத்து பெருசா இருக்கும். இல்ல பஞ்சாயத்து புரிஞ்சிருக்கும், ஓகே தனி ரோடு எடுக்க போறாரு அப்படின்னு. இல்ல எடப்பாடி போட்டோவே போடலன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆமா, ஆனா அதுல பேசுறப்ப ஆரம்பிக்கிறப்ப இந்த பொதுக்கூட்டம் பொதுச் செயலாளர் கட்டளைக்கு இணங்க நடக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. எந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சொன்னாரா? எம்ஜிஆர் போட்டோவும் ஜெயலலிதா போட்டோ வச்சுட்டு சரி ஓகே எடப்பாடி பொதுச் செயலாளர் சொல்ல போறாரு. எடப்பாடின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா பேரே சொல்லல எங்கேயுமே எடப்பாடி பேரை. அதேதான் அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டின பாதையில நான் வந்து வழி வந்தேன், எங்களுடைய வழிகாட்டி என்னுடைய தெய்வம் அவங்க. ஆனா அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அந்த பாராட்டு விழாவில் அவங்களோட போட்டோ போடலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம், அதனால நான் கலந்துக்கல. அதை நீங்க புறக்கணிக்கிறதா வந்து எடுத்துக்க வேணாம், என்னை நீங்க சோதனைப்படுத்தாதீங்க, என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை வந்து இருக்கு. இதெல்லாம் யாருக்கு சொல்றாருன்னு தெரியலையே. சரி, நான் ரொம்ப ஒரு தெளிவோடு இருக்கேன், இயக்கம் ஒன்றா இருக்கணுங்கிறதுலாம் என்னுடைய கவனம் எல்லாமே இருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இவர் வேற யாரோ இயக்குறாங்கன்னு வேற சொல்றாங்க, ஆனா இவர் வந்து இயக்கம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஒன்னா இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே பிரிஞ்சு போனவங்க நாங்க ஒன்னா சேரணும்ட்டு ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சசிகலா வந்து இன்னும் ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒண்ணு சேருவாங்க, என்னோட தலைமைகள் ஒன்று சேருவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவரு இயக்கணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? அதுவும் வந்து 250 நிர்வாகிகளோட பேரை வந்து ஒரு 10 நிமிஷம் படிச்சிருக்காரு செங்கோட்டையன். அதுல எடப்பாடி பழனிசாமி பேர் இல்லைங்கிறது சர்ச்சையா இருக்கு. இவர் மட்டும் இல்லாம இவரோட ஆதரவாளர் பவானி சாகர் எம்எல்ஏ பண்ணாரி, அவரும் வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலையா. அப்புறம் முன்னாள் எம்பி சத்யபாமா அவங்களும் சொல்லலை பேசும்போது. ஸோ ஏதோ சொல்ல வராரு இதன் மூலமா எடப்பாடிக்கு அப்படின்னா அங்க உள்ள அதிமுக காரங்க சொல்றாங்க. எடப்பாடி கூட சொல்ல மாட்டாங்க முன்னாடிலாம், எடப்பாடி யார், இந்த யாரு வேற செத்துப்பாங்க, இப்ப எடப்பாடிங்கிறதே விட்டுட்டாங்க. இப்ப எடப்பாடி யார் கேட்பாரு போல செங்கோட்டையன். இதுல வந்து செங்கோட்டையனுக்கு வந்து ஆதரவா சிவகங்கையில போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. சிவகங்கையில யார் ஒட்டினாங்கன்னு தெரியல. நீங்க சொன்னதெல்லாம் இப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அங்க இருந்து டிடிவியோ இல்ல ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்க யாரோ ஒட்டியிருக்காங்களான்னு தெரியல. அவங்க என்ன போஸ்டர் ஒட்டியிருக்காங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தின் செல்ல பிள்ளையே, கொங்கு நாட்டு சிங்கமே, சாதிபாரா நீதிமானே, நீங்க தான் கரெக்டா பேசியிருக்கீங்க. அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மறந்துட்டு இவரை முன்னிலைப்படுத்திட்டு இருக்காரு எடப்பாடி, அதை சுட்டி காட்டின உங்களுக்கு பாராட்டுன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒரு பாடல் நடத்தலாம்ல சிவகைக்காரங்க. அதுல யார் போட்டோ வைக்கிறதுன்னு பஞ்சாயத்து வரும், தேவையா? அதனால வந்து இப்ப அந்த பேசியிருக்காரு. இப்ப ஓபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு, செங்கோட்டையன் ரொம்ப விசுவாசமானவர், இயக்கம் ஒன்றாகணும்னு எப்பயுமே நினைக்கிற ஒரு நபர் தான், ஆனா அவருதான் முடிவெடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் நீங்க வாங்க வா வந்து என் பக்கத்துல உட்காரு, நான் தனியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளும். ஆமா, இப்ப வந்து என்ன மனசு விட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸ், எனக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, திரும்ப சேர்த்துக்குங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காரு. நான் வந்து டிடிவி சசிகலா 2 பேர்கிட்டையும் இதை பத்தி பேசியிருக்கேன், நாங்க நிபந்தனை இல்லாம அதிமுக சேர்றதுக்கு தயாரா இருக்கோம். இதைதான் அப்பவே வந்து அமித்ஷா ரொம்ப விரும்பி சொன்னாராம். அமித்ஷா சொன்னதை ஏபிஎஸ் கேட்கல, எடப்பாடி கேட்கல, அதனாலதான் இப்ப இந்த நிலைமையில இருக்க அதிமுகலாம் பேசியிருக்காரு. ஓகே, அதாவது இங்க வந்து எடப்பாடியும் சரி ஜெயக்குமார் சரி சேர்த்துக்க கூடிய மூட்லயே இல்லையா அவங்க ஓபிஎஸ் அண்ட் கோவை. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து பஞ்சமி நிலங்களை அபகரிச்சுட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு.
அது வந்து எஸ்சி எஸ்டி ஆணையமே ரத்து செய்யணும்ல உத்தரவுலாம் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ பட்டாவை இப்போ ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றாருன்னா 91ல ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் என்ன நடந்திருக்குன்னா 91ல மூக்கனுங்கிற நபருக்கு பஞ்சமி நிலம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு 40 ஏக்கர். அவரு 2008ல ஹரிசங்கர் நபருக்கு வந்து வித்துருக்காரு. ஓபிஎஸ் வந்து 2022ல சுப்புராஜ் அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இப்ப அந்த பிரச்சனை ஆன உடனேயே ஓபிஎஸ் வந்து இந்த சுப்ராஜ் கொடுத்துட்டு தான் சொல்றாங்க, அடுத்த 7 மாசத்துல நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா அது பஞ்சமி நிலமே கிடையாது, அந்த நில வரம்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டதா அந்த லேண்டு, ஆனா பிரச்சனை இருக்கட்டுன்னு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னவனே நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை விசாரிச்சாதான் தெரியும். எஸ்சி எஸ்டி ஆணையம் பாப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. இன்னொரு பக்கம் வந்து ஆர்பி உதயகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே சொன்னதுதான், எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மறு உருவம் தான் எடப்பாடி அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதிமுகவுக்கு கிடைத்த இறையருளே எடப்பாடியார் தான் அப்படின்ட்டு இருக்காரு. இறையருள் சூப்பர். அடுத்து மேல ஒன்னும் எதிர்பார்க்கிறோம். செல்வராஜ் இருக்காருல்ல, அவங்க இருக்காரு, அவர் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா சாட்டையை சொல்லட்டேன் அப்படின்னாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆனா சாட்டையை எடுத்தது யாரு தெரியுமா? யாரு? எடப்பாடியாரா? விஜய். என்னங்க யார் மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு செல்லூர் ராஜு? இதுல வேற எதுவும் உள்குத்து இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே செல்வராஜுக்கு விஜயோட பிடிக்கும் பாருங்க, விஜயோட ஃபேனாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜனநாயகன் படத்துல அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்துட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். நான் அரசியல் களத்துல நினைச்சிட்டேன். மத்திய அரசு ஒரு வரலாறு காணாத பட்ஜெட்டை போட்டிருக்கிறதுனால அது பட்டி தொட்டி எங்கும் சேர்க்கிற வேலைய வரலாறு காணாத பட்ஜெட்டா அவங்க சொல்றாங்க. சேர்க்கறதுக்கான வேலைய எல்லா மாநில பாஜக ஈடுபட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக ஈடுபட்டு இருக்காங்க. அப்படியே திருவான்மையூர் ஒரு கூட்டம், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, கருநாகராஜன், முக்கியமான நிறைய பிரமுகர்கள் வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க. ஓகே, அதுல கருநாகராஜன் பேசுற கடைசியில சொல்றோம், ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டுமா? இல்ல அவர் தான் ஹைலைட், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது அண்ணா தமிழ்நாடு கிடையாது, அண்ணாமலை தமிழ்நாடு. ஐயோ, அது கூறதுல வேற யாரும் ஓவர்டேக் பண்ணிருக்காங்க, அதான் இவரும் வந்திருக்காரு. ஏடா அவர் அண்ணாமலை படிக்க போனப்பவே வந்து அண்ணாமலை ஒய்ஃபோட அழுதுருப்பாங்கன்னு தெரியல. ஆனா கருணாகராஜன் வந்து கதறிக்கதே அழுதாரு. பாத்தி இல்ல அந்த காட்சி எல்லாம் அழுதாரு. இப்ப அண்ணாமன்ல அண்ணாமலை மண்ணா, அண்ணாமலை மண் இதெல்லாம். சரி, அடுத்து தமிழிசை பேசுனதுக்கு என்ன சொல்ல போற? என்று சொல்கிறேன். இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார், இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள். அதான் இந்த பாயிண்ட் விட்டு போக கூடாதுன்னு எழுதி வச்சு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொடிகாத்த குமரனை கேள்விப்பட்டிருக்கிறோம், திமுக கொடிகாத்த குற்றவாளிகளை பார்க்கிறோம். ஓகே ஓகே, நான் கூட கொடிகாத்த குமரனோட அண்ணாமலை எதுவும் கம்பேர் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி அந்த அளவுல இல்ல. இது வந்து சாமானியர்களுக்கான பட்ஜெட். அனைவரும் கொண்டு போய் இதை நம்ம சேர்க்கணும். மோரை கூவி கூவி தான் வைக்கணும், கல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து வித்து போகணும்லாம் வந்து சொல்லுவாங்க. இது வந்து நல்ல மோர், நாங்க இந்த பட்ஜெட்டை கூவி கூவிதான் நாங்க வந்து விற்க வேண்டியதா இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க. பட்ஜெட்லாம் இப்ப விக்கிறாங்களா? அதுக்கு ஜிஎஸ்டி போடாம இருந்தா சரி. தொடர்ச்சியாக ஒரு தமிழச்சி 8 முறையா பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. தமிழர்களுக்கு பெருமை அல்லவா, தமிழ்நாட்டுக்கு பெருமை அல்லவா, இதற்காகவே பிரதமருக்கு நம்ம மாலை போட வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க கேள்வி கேட்டு இருக்காங்க. ஆனா தமிழச்சி அங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண தமிழ்நாட்டுக்கான பெருமை அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ப. சிதம்பரம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. அதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சி இருந்தப்ப இதெல்லாம் பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தமிழர்கள் ஏதாவது பண்ண முடிஞ்சான்னு கேட்டாங்க. ப. சிதம்பரத்தை மறந்துட்டாங்க அவங்க டோட்டலாவே. சரி, ஓகே, வீட்டுக்கு போகிறவர்கள் ஏதாவது பேசிட்டு போகட்டும்னு ஸ்டாலினை பார்த்து சொன்னவங்க, கலைஞர் ஒரு மேடையில பேசினப்ப நான் உட்கார்ந்து நான் கேட்டிருக்கேன், அண்ணன் இருக்கிறார், தம்பி நானும் இருக்கிறேன், இருவரும் சேர்ந்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி இப்ப நான் சொல்றேன் இந்த மேடையில, அக்கா இருக்கிறேன், என்னுடன் தம்பி இருக்கிறார், அண்ணாமலை, அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம். ஒரு மாசம் முன்னாடி 2 பேருக்குள்ள கிளாஸ்னாங்க. இப்ப என்ன, அக்காவே வீட்டுக்கு அனுப்பியாம உட்காந்துருக்காங்க. ஆளுநரா இருந்தாங்க 2 மாநிலத்துக்கு. ஆளுநர் மாளிகையில இருந்தாங்க, இப்ப வீட்டுல இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்த ஒரு ஹைலைட்டான மேட்டர் இருக்கு. அண்ணா வளர்த்த தமிழும் பாங்க, இது ஆண்டாள் வளர்த்த தமிழ். நல்ல வேளை அண்ணாமலை வளர்த்த தமிழ்னு சொல்லல. பெரியாள் வளர்த்த தமிழ் கிடையாது, பெரியாழ்வார் வளர்த்த தமிழ். டிஆர் நிறைய டிஆர் ஸ்பீச் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ காங்கிரஸ் இது கை உயிர்க்கிறதோ இல்லையோ காங்கிரஸ் சொல்லலாம், நானே வந்துச்சு, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலரே தீர்வுங்கிறாங்க. அவனுக்கு புரியவே கிடையாது. சூரியன் உதிச்சாதானே வந்து தாமரையே மலரும், இருட்டுல மலர். அதான சயின்ஸ். கட்சி கொடி அதெல்லாம் நம்ம சப்போர்ட் எல்லாம் பண்றது கிடையாது யாருக்குமே.
சயின்ஸ் படி நீ பாக்கணுமா இல்லையா? சயின்ஸ் படியா பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜக இருக்கவங்க எல்லாம். ஏதாவது பேச வேண்டியதான்னு பேசியிருக்காங்க. ஆனா இவ்வளவு உணர்ச்சி பொங்க பேசினவங்க அவங்க வந்து கலைஞர் சொன்னதை காப்பி அடிச்சுதான் அந்த மேடையிலே பேசினாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி வந்து மக்கள் மருந்தகம் திறந்தாரு, அதை காப்பி அடிச்சுதான் வந்து ஸ்டாலின் இங்க முதலமைச்சர் மருந்தகம் எல்லாம் திறந்துட்டு இருக்காரு. நல்ல விஷயம் காப்பி அடிச்சா தவறு கிடையாது, தவறு இல்லை. ஆனா வந்து இன்னொரு பக்கம் கருணாகராஜன் அப்படி பேச, அண்ணாமலையும் நிறைய பேசியிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நிறைய தலைவர்கள் வரப்போறாங்க எனக்கு அப்புறமும், நானே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது தலைவர் பதவியில, ஆனா வந்து எப்போ வரையும் அவர் தலைவரா இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, அறிவாலயத்துல ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கிற வரையும் நானே தலைவரா இருப்பேன் இருக்காரு. ஊழல் அமைச்சர்கள் 35 பேரும் சிறைக்கு செல்ற வரையும் நானே தலைவரா இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப ரொம்ப லாங் டேர்ம் பிளான் வச்சிருக்காரு போல தலைவர். நிரந்தர தலைவர்னு சொன்னாங்க ஜெயலலிதா அதிமுகல, அப்புறம் நிரந்தர பொதுச்செயலாளர்னாங்க, அப்புறம் காணாம போய் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க அவரு. அவங்க நிரந்தர தலைவருக்கு ஆசைப்படுறாரு அண்ணாமலை. அண்ணாமலைக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, செங்கல்ல தொடவே முடியாத அறிவாலயத்தை தொடணும்னு நினைச்சவங்க எல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு அண்ணா அறிவாலயத்துல உள்ள ஒரு புல்ல கூட புடுங்க முடியாத அண்ணாமலையாளன்னா சவால் விட்டுருக்காரு. ஓகே, ஆனா நம்ம நேரலைக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். அண்ணாமலை ஏதாவது ஃபிளைட்ல வந்து ஏறினாரு நடக்கிறாரு அப்படின்னா நம்ம நேரில் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அண்ணாமலை செப்பல் போட்டுருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நமக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதனால நேர்களுக்கு வந்து எத்தனை வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன, அண்ணா அறிவாலயத்தை பத்தி பேசுறப்ப நேற்று வந்து சேகர் பாபு மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்தாங்க. இன்னைக்கு காலையில வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் கமல்ஹாசன் வீட்டுக்கு போய் வந்து பேசிட்டுலாம் வந்துருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ராஜ்யசபா சீட்டு பத்தின அறிவிப்பு வெளியாகும்லாம் வந்து சொல்றாங்க. கமல்ஹாசன் ரொம்ப உற்சாகத்தோட வந்து காணப்பட்டிருக்காரு. பார்ப்போம். செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வந்து வெளியே வந்தாரு. வெளியே வந்து அடுத்த நாளே அமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இதை உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே இது வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, எப்படி அவர் வந்து அடுத்த நாளே அமைச்சரானாரு, அவர் அமைச்சரா இருக்கிறதுனால சாட்சிகள்லாம் வந்து சாட்சி சொல்லவே அச்சப்படுறாங்க, இது எப்படி நியாயமா இருக்கும்லாம் கேட்டிருந்தாங்க. இப்ப திரும்ப அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு. இப்பயும் அதே தான் சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து அவர் அமைச்சரானாரு, அவர் வந்து அமைச்சராகவே தொடரணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாருன்னா நாங்கள் இந்த விசாரணையை சீக்கிரமா முடிச்சிருவோம், சீக்கிரம் லிஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருவோம், வேகப்படுத்திடுவோம், இதுக்கான பதிலை வந்து அவங்க தரப்புல சொல்லணும், ஆனால் அதை பத்தி கண்டுக்கிற மாதிரியே இல்லை செந்தில் பாலாஜி தரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க மார்ச் மாதத்துக்கு. ஓகே, திருப்பியும் அமைச்சர் பதவிக்கு ஆபத்தா அப்படின்னு கேள்வி வந்து இருக்கு. பக்கம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாணவ மாணவிகளுக்கு அந்த பாலியல் தொல்லை ஆசிரியர்களே வந்து கொடுக்கப்படுது. அந்த செய்திகள் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. இப்போ பார்த்தோம், கிருஷ்ணகிரியில 3 ஆசிரியர் வந்து ஒரு பள்ளி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருந்தாங்க. 3 பேர் போக்சோல உள்ள போயிருக்காங்க. அந்த மாதிரி திருப்பூர், திருச்சி நிறைய இடங்கள்ல வந்துகிட்டே இருக்குல்ல. அதனால இப்ப தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஒரு சிறப்பான முன்னெடுப்பு வந்து எடுத்திருக்காங்க. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு மாணவ மாணவிகளுக்கு 14417. இந்த எண்ணுக்கு வந்து நீங்க வந்து புகார் வந்து கொடுக்கலாம், பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத சொல்றாங்க. பேரண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். 14417. ஆமா, அதே மாதிரி அன்பில் மகேஷ் வந்து கல்வி தகுதியே நாங்க வந்து நீக்கிறோம் ஆசிரியர்கள் ஈடுபட்டு இருந்தாலும் சொல்லியிருக்காரு. ஆமா, கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்து எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது இல்ல, +2 10th, அந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே ரொம்ப நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் இந்த கல்வியில பாகுபாடு காட்டுறாங்கிறதையும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அந்த நிதியில கொடுக்க மாட்டேங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பள்ளி, அரசு பள்ளிகள் இதை பத்தி பேசும்போது, அரசு பள்ளியில படிச்சு இஸ்ரோல விஞ்ஞானியா மாறினாரு வீரமுத்துவேல். சந்திரயான் திட்டத்தோட இயக்குனராலாம் இருந்தாரு. அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினரா பதவி கொடுத்துருக்காங்க. 4 பேர் கொடுத்துருக்காங்க, அதுல வீரமுத்துவேலும் ஒருத்தர். ஸோ அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருக்காங்க. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக ஜனவரி மாசம், தை மாசம் வந்து நடந்து முடிஞ்சது. அதுல நிறைய காளைகளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அந்த காளைகளுக்கு எல்லாமே கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கத்துல, அந்த கீழ்கரையில அமைஞ்சிருக்கிற ஏறு தழுவுதல் அரங்கத்துல வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நேரில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த அரங்கத்துல எப்ப நடக்கும் அப்படின்ட்டு. நேற்று வந்து நடந்திருக்கு. சுமார் 1800 காளைகள் வந்து பங்கெடுத்திருக்கு. 800 மாடுபிடி வீரர்கள் வந்து இதுல கலந்துக்கிட்டாங்க. மாவட்ட கலெக்டர், பொதுமக்கள், மாவட்ட நீதிபதினு எல்லாரும் வந்து பாத்துட்டாங்க. ரொம்ப பழக்கம் போல ஜெயலலிதா பாக்குறப்போ ஒரு எப்படி இருக்கும், நமக்கு ரூஸ் போல தானே இருக்கும். அந்த மாதிரி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அந்த விழா. இன்னொரு பக்கம் மதுரை மாவட்டத்துல அந்த நக்கீரர் தோரண வாயில நேற்று அந்த தோரண வாயில் அகற்ற பணி நடந்துகிட்டு இருந்தப்ப அந்த தோரண வாயில் விழுந்து ஜேசிபி டிரைவர் வந்து எதிர்பாராத விதமாக உயிரிழந்திருக்காரு. அங்க இருந்த அந்த அதிகாரியும் வந்து அடிபட்டு இருக்கு. இப்ப என்னன்னா அந்த மாநகராட்சி அதிகாரி, அந்த ஒப்பந்ததாரர் எல்லாருக்குமே ஒரு 3 பிரிவுல வழக்கு வந்து போட்டிருக்காங்க.
ஓகே. இது மதுரையில ரொம்ப டாக்கா போச்சு நேற்று இன்னைக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, சென்னை போக்குவரத்து காவல்துறையோட வடக்கு மண்டல இணை ஆணையரா இருந்தாரு மகேஷ்குமார். இவர் போக்குவரத்து காவலர் பெண் ஒருத்தவங்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அவங்க வந்து சங்கர் ஜிவால் கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, டிஜிபி கிட்ட. விசாகா கமிட்டி வச்சு முதற்கட்ட விசாரணையில அவர் பாலியல் தொல்லை கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்ததுனால இப்ப டிஜிபி வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு மகேஷ்குமாரை. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறது அவருக்கு கடுமையான தண்டனையும் வாங்கி கொடுப்போம்னு காவல்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே சி ஓட்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, 2024 தேர்தல் முடிஞ்சதில்ல, அப்போ இருந்ததை விட இப்போ திமுக கூட்டணிக்கு, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு 5% வாக்குகள் அதிகமாகும். இப்ப தேர்தல் நடந்தா 52% வாக்குகள் திமுக வந்து கூட்டணி வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆச்சரியட்டா ரகுபதி, பாத்தீங்கல்ல அலை வீசுது, பெரிய நிறுவனம் சொல்லிருச்சுல்ல 2026 எங்க ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன, அதே நிறுவனம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 18% இருந்தா என்டிஏ கூட்டணியோட வாக்கு வங்கி வந்து 21% அதிகரிச்சிருக்கு, 23% இருந்த ஏடிஎம்கேயோட வாக்கு வங்கி 20% 3% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சி ஓட்டரோட ஃபவுண்டர் யஷ்வந்த் தேஷ்முக் அவர் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுவார் வரப்போற அசம்பிளி எலெக்ஷன்ல, 10-15% வாக்கு வங்கி அவருக்கு இருக்கு, இது வரும் வாரங்கள்ல அதிகரிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லணும், தேர்தல் ஆணையம் சொன்னாதான் நாங்க நம்புவோம். எது வாக்கு சதவீதத்தையா? அவங்க தானே கடைசியில சொல்லணும், சொல்லுவாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா மேல மட்டும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, முழு நம்பிக்கை அவங்க மட்டும் மேல மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். நீங்க வேணா யாராலும் நம்பிக்கை. குமார் வேற போறாராம், ராஜீவ் குமார் பதவி காலம் முடியுதான். அப்படியா? இன்னொரு குமார் கூட்டு வருவாப்லையே ஜியா, அந்த உறுப்பினர் குழுல அவரு தலைவர். நீதிமன்ற தலைமை நீதிபதி தூக்கிட்டாங்க அந்த குழுல இருந்து. அப்படி சொன்னீங்க, நான் கூட ஜி தான் ஏதோ நியமிக்கிறாரோன்னு நினைச்சிட்டேன். இல்ல தன்னாட்சி. மேபி 75 வயசுக்கு போனதுக்கு பிறகு அவரை நியமிக்க முடியாதுல்ல, அவர் நடுநிலையா செயல்படுவார். அவர் தானே ஜியே தேர்தல் ஆணையரா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி, ஓகே. இன்னொரு அந்த தேர்தல் விஜய் பத்தி நீ சொன்னப்ப டிவிகேல இருந்து நேற்று ஒரு காட்டமான அறிக்கை வந்து வெளியாயிருக்கு, சீமான திட்டி. என்னன்னா, அது வந்து எதுக்கு பெரியாரை பத்தி பேசினார், கொள்கை தலைவரை சொல்லிட்டாருன்னா அதுக்கெல்லாம் இல்ல. டிவிகேல இருந்து சீமான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரசாந்த் கிஷோர் விஜய் மீட் பண்ணியிருந்தாங்களே, அதுக்கு பணக்கொடுப்புன்னு வார்த்தை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாரு. அது கோவமாயிட்டாங்க போல தெரியுது விஜய் அணியினர். குறிப்பா விஜய் தான் கோவமா இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதுங்க அப்படின்ட்டு வந்து உத்தரவு போட்டுருக்காரு போல இருக்கு. டெபாசிட் இழக்கிறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க அண்ணன் நீங்க, தோற்றால் பயிற்சி வென்றால் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு உசுபேசி விட்டுட்டு இருக்கீங்க கூட இருக்கவங்க எல்லாத்தையுமே. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை. அது நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போகணும், வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க பட்டிமன்றத்துல பேசணும், வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் பேசுற பார்த்தா பட்டிமன்றம் மாதிரியா இருக்கு. பட்டிமன்றத்துல எல்லாம் ரொம்ப நாகரிகமா ரொம்ப அழகா வந்து பேசுவாங்க, அங்க ஒரு ஒழுங்கு இருக்கும். பட்டிமன்றத்தை போல ஒப்பிடுறதே நான் வந்து உடன்படல டிவிக்கு அந்த அறிக்கையில. ஆமா, அது மட்டும் இல்லாம திரள் நிதியை வேற டச் பண்ணிருக்காங்க. அண்ணன் திரள் நிதி டச் பண்ணிருக்காரு. அடுத்து ஏற்கனவே குறைஞ்சிருச்சு, இப்ப இன்னும் கோபமாயிருவாரு அண்ணன் வேற. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்துல மேலப்புணல் கிராமம், இந்த கிராமத்தை சேர்ந்த ஐயாச்சாமிங்கிறவர் வந்து கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காரு. கல்லூரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு புல்லட் பைக்ல. அப்போ வந்து அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். ரொம்ப நாளாவே இவர் வந்து துன்புறுத்திட்டு இருந்திருக்காங்க மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள். அந்த 3 பேர் வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு திரும்ப வர வழியில நிறுத்தி, எங்க முன்னாடியே சாதி பெயரை சொல்லி, எங்க முன்னாடியே நீ வந்து புல்லட்ல வரியா, உனக்கெல்லாம் என்ன இது இருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கொச்சையாலாம் பேசி அவர் 2 கைகளையும் வந்து வெட்டியிருக்காங்க. இப்போ அவர் வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க அவருக்கு. இந்த 3 பேரையும் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சாதி வெறியன்கள் 3 பேர், வினோத், ஆதி ஈஸ்வரன், வல்லரசன் 3 பேரை வந்து கைது பண்ணி காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடூரமா தான் இருக்கு கேக்குறப்ப. ஆமா, இன்னும் இந்த கொடூரங்கள்லாம் தீரவே இல்லை அப்படிங்கிறப்ப நினைக்கிறப்பதான் நமக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. புதிய வருமான வரி மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில. 662 பக்கங்கள் கொண்ட அந்த மசோதா 60 ஆண்டு கால அந்த வருமான வரி மசோதாவை ரொம்ப எளிமைப்படுத்த வகையில இது இருக்குங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நிச்சயம் இந்த மசோதா நிறைவேறும் தான் எல்லாருமே சொல்றாங்க இரு அவையிலையுமே. ஆமா, நிறைவேற்றும். 622 பக்கம் என்ன மாற்றம்ங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி வக்பு வாரிய அந்த மசோதாவுக்கு வந்து கூட்டுக்குழுலாம் அமைச்சாங்க. கூட்டுக்குழுல எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் கூட்டுக்குழு அறிக்கையை வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் எதிர்கட்சிகள் கடுமையான அமளி தான்.
அந்த மசோதாவையும் இந்த கூட்டுக்குழு அறிக்கைக்கு அப்புறம் வந்து கொண்டு வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் பாஜகவோட திட்டமா இருக்கு. இதுக்கிடையில அதானி நிறுவனம் வந்து குஜராத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி ஒரு எரிசக்தி பூங்கா, அங்கே காற்றாலை மின்சாரம் அதே மாதிரி சூரிய ஒளி எரிசக்தி எல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு எரிசக்தி பூங்காவே வந்து அமைச்சிருக்காங்களாம். இது பாகிஸ்தான் எல்லையிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். இதுக்காக வந்து எல்லை பாதுகாப்பு படைக்கு சில நடைமுறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட கைவிட்டிருக்கு மோடி அரசு அப்படின்னு வந்து காங்கிரஸ்ல இருந்து கடுமையாக குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே தேச வளங்களை வந்து அவருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, இப்போ தேசிய பாதுகாப்பே விட்டு கொடுக்கறதுக்கு மோடி வந்து நண்பருக்காக துணிஞ்சிட்டாருன்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்கிறாங்க. இதுல வந்து சும்மாவா சொன்னாங்க, நண்பன் உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு. படையே திரும்ப வாங்கிடுவான் போல. எல்லைங்கும் போது ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய பகுதி. நேஷனல் செக்யூரிட்டி பத்தி அமித்ஷா வந்து அடிக்கடி பேசுவாரு, இதை பத்தி ஆனா பேச மாட்டேங்கிறாரு. பிரதமர் மோடி பிரான்ஸ்ல இருந்து அமெரிக்கா போய் இறங்கிட்டாரு. இப்போ வந்து இனிமே அவருக்கு விருந்தெல்லாம் ஏற்பாடாயிட்டு இருக்கான் வெள்ளை மாளிகையில. 2 பேரும் சந்திச்சு பேசிக்க போறாங்க, ட்ரம்ப்பும் மோடியும். இதுக்கிடையில ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கிக்கும் அதே மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் 2 பேருக்குமே போன்ல பேசியிருக்காரு. புதினோட 1.5 மணி நேரம் பேசியிருக்கதா சொல்றாங்க. போர் நிறுத்தத்துக்கு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டதா ட்ரம்ப் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கேயும் போர் நிறுத்தம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். காசாலையும் திரும்ப போர் ஆரம்பிக்கிற சூழல் இருக்கு, அங்கேயும் அந்த சூழல் வந்து இல்லாம இருக்கணும். ஓகே, ஜோ பைடனை மீட் பண்ண போனப்ப ஜோ பைடனோட மனைவிக்கு பயிரங்கள்லாம் எடுத்துட்டு போயிருந்தாரு. இப்ப என்ன எடுத்துட்டு போக போறாருங்கிறது தெரியல. அறிவிச்சாங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். கிஃப்ட் தானே, வாழ்த்து சொல்லி கிஃப்ட் தரதுல ஒன்றும் கிடையாது. பாப்பா கிஃப்ட் கொடுக்குறாரு. மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? செலவு போக 5000 கடன் வாங்குற அளவுக்கு சம்பாதிக்கிறேன். எல்லாருமே அவ்வளவுதான் சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனிதர்கள் 2 வகைதான், நல்லவன் கெட்டவன் தானே. அதுதான் இல்ல, ஒண்ணு ரீல்ஸ் போடுறவன், இன்னொன்னு அதை ஷேர் பண்றவன். வாட் அபவுட் யுவர் வேலண்டைன்? என் வேலை டைம் 9 to 5 மணிமா, சோறு திங்க கூட நேரம் இல்லாம இருக்கேன். செங்கோட்டையன் டு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ண வாட் இஸ் த ப்ரொசீஜர் அப்படின்னு கேக்குறாராம். இதோ வந்துட்டேன். அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற கலைஞரோட வசனத்தை எடுத்தேன். ஆனா இவங்க ரொம்ப நாளா 2 பேரும் ஒரே கட்சியில தானே இருக்காங்க சேர்ந்து, அப்பயும் வீட்டுக்கு அனுப்பல. தெரியல, இப்பதான் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, தமிழ்ச்சிட்டு தான் கேட்கணும். ஆனா திடீர்னு வந்து கலைஞரோட ஒரு வசனத்தையே எடுத்து கொஞ்சம் உல்டா பண்ணி சொன்னதுனால கலைஞரோட வசனம் ஒண்ணு இருக்கு, என்ன உடன்பிறப்பே அவெல்லாம் பேசுவார், அதே மாதிரி அந்த வசனத்தை எடுத்து நம்ம விருது கொடுப்போம் இவங்களுக்கு. ஓகே, புது கூட்டணியால இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. கொஞ்ச நாள் முன்னாடி மோதல்னாங்க, இப்போ வந்து சேர்ந்து வந்து வீட்டுக்கு அனுப்போன்னு இருக்காங்க. உடன்பிறப்புகளை வீட்டுக்கு அனுப்புறது பிளானுக்கு உடன்பிறப்புனே விருதா? ஆமா, அதனால உடன்பிறப்பேங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.